ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் டிசைனர் செல்வி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிட்டேன். பட் ஸ்டிச் பண்ண உடனே அவங்களுக்கு வந்துட்டு இதில் சிம்பிளாக எனக்கு ஏதாவது ஒரு டிசைன் மாதிரி வச்சு கொடுங்க, இல்லை லேஸ் வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்க மாதிரி வச்சு கொடுங்கன்னாங்க. பட் அவங்க டிசைன் சொல்லாததுனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் நெக் வச்சு எப்பயும் போல் ஆர்டினரியாக ஸ்டிச் பண்ணிட்டேன். பட் இதுக்காக நான் போயிட்டு இந்த மேட்சிங், அதாவது காப்பர் ப்ளவுஸ்க்கு மேட்சிங்காகவே போயிட்டு லேஸ் வாங்கிட்டு அவங்களுக்கு பேக்கில் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றதும், அது மட்டும் இல்லாமல் ரவுண்ட் நெக்கில் ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் எப்படி பண்ணுறேன் அப்படின்றதும் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்கள், இது நாட்டில் இவங்களோட saree பார்த்தீங்கன்னா எல்லோ கலரு. இது நான் ஏற்கனவே ஸ்டிச் பண்ணிவிட்டு மீதி இருந்த இந்த லேஸ் நான் இது மாதிரி சின்னதாக ஒரு 1/4 மீட்டருக்கு மீந்திருந்தது. இதை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். எடுத்து வச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு அதாவது நாட் டிசைன் ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் அவங்களுக்கு பண்ணியிருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் அடிச்சுட்டு இது மாதிரி திருப்பிக்கிங்க. திருப்பினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்குங்க. ஏற்கனவே நான் இந்த நாட் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை மாதிரி நாட் மெலிசாக வேணும் அப்படின்றவங்க எனக்கு வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது எப்படி ஈஸியாக தச்சு திருப்புறது அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இப்போ நாட் திருப்பிட்டேன். திருப்பினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி டிசைனில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. சின்னதாக ஒரு பெல் மாதிரி இருந்தது, குட்டியாக. அதுவும் இல்லாமல் அந்த புடவையோட கலரும் அதில் நல்லா அழகாக ஒரு பூ மாதிரி ஒரு டிசைனில் மேலே இருந்தது. ஸோ பார்க்கவே ரொம்ப க்யூட்டாகவும் அழகாக இருந்தது. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இன்னொரு சைடு தைக்க வேண்டிய அந்த நாட்டுக்கும் நான் தைக்கிறேன். இந்த நாட் புரியலைன்னா இதுக்காகவும் நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்லித்தரேன். இந்த மாதிரி மடித்து தைச்சதுக்கப்புறமா நாட் இப்படி ரெடி பண்ணிவிட்டு இப்போ இது மாதிரி கிராஸாக சமோசா மடித்து கிராஸ் தையல் போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு தையல் போட்டு இப்படி திருப்பிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த டிசைன் வந்துடும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இப்போ டிசைன் ஃபுல்லாக வச்சு முடிச்சிட்டோம். என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு சின்ன டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு ஷோல்டர்லேருந்து எந்த அளவில் வச்சா நாட் வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. கொஞ்சம் உயரமாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு 3 இன்ச்சஸ் அளவுக்கு வைக்கலாம். இல்லை பாடியாக இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு 3 இன்ச்சஸ் அளவுக்கு வைக்கலாம். அது நார்மலான அளவு தான். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இல்லை 3 இன்ச் அளவுக்கு ஒரு உயரத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் 2 பக்கமும் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது. இப்போ நான் இந்த ப்ளவுஸுக்கு மேட்சான ஒரு லேஸ் வாங்கிட்டு வந்தேன். ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு லேஸ் வச்சு இதில் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டாக சொல்லிவிட்டு அப்படி பார்ப்பாங்க. கொஞ்சம் பால்மாராமல் இந்த காப்பர் டிசைன் இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு டிசைனில் வந்த டிசைனே சாரீக்கில் வர அந்த பார்டரில் வர டிசைன் மாதிரி இப்போ கலர் ஏற்றி வருது. ஸோ அந்த மாதிரி டிசைனே நீங்கள் இதை மாதிரி சிம்பிளாக வச்சு தைக்கும்போது பார்க்க பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ரொம்ப அழகாகவே இருக்கும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டே தைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி வச்சு தைச்சாலும் இதை டபுளாக வச்சு தைச்சிங்கன்னா இன்னும் அழகாகவே இருக்கும். ஸோ நான் இதை ஃபினிஷ் பண்ணதுனால லேஸ் வைக்கிறேன். இப்போ இதில் ஒரு டிப்ஸ் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி லேஸ் வைக்கும்போது லைட்டாக கொஞ்சமாக பிடிச்சி, அதாவது சின்னதாக ஒரு மடிச்சிட்டு வைங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ரவுண்ட் நெக் ஷேப் வரும் இல்லையா, அந்த ஷேப் மாறாமல் இழுத்துக்கிட்டா இல்லாமல் உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக எப்பயும் போல் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் இவங்களுக்கு ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிவிட்டு பார்க்கும்போது ரொம்பவே இந்த லேஸ் வச்சதே ரொம்ப அழகாகவே இருந்தது. ஸோ இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்ஹான்சிங், அதாவது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டோன் வச்சு இந்த மாதிரி ஒரு அதாவது ஸ்டோன் வச்சுட்டு பக்கத்திலே நான் அந்த லேஸுக்கு பக்கத்திலே நான் தைக்க ஆரம்பித்தேன். ஸோ தச்சிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. இவங்களுக்கு கையில் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன் கையில் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா, கையில் வச்சிங்கன்னா நீங்கள் சாரியில் இந்த கல் மாட்டி சாரியில் ஆம்கோல் கிட்ட லைட்டாக பிடிச்சி இழுத்துட்டு நூல் வர மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் கைக்கிட்ட வைக்கிறத நான் வேணான்னு தான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஃபுல்லாக தைச்சிட்டேன். இதில் என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஒரு சின்ன விஷயங்களை நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். என்ன பார்த்தீங்கன்னா, நாட் வச்சதுக்கப்புறமா இதை மாதிரி டிசைன்ஸை ரெடி பண்ணுவோம். நீங்கள் நாட் வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி டிசைனை நீங்கள் ரெடி பண்ணும்போது நாட் வச்சதுக்கான தையல் தெரியாமல் ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ நான் இதை நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நான் இந்த மெசேஜாக சொல்கிறேன். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு நான் இப்போ ஸ்டோன் வச்சு தைக்கிறேன் இல்லையா, அப்போ ஒரு
அதாவது நம்ம 3 இன்ச்சஸ் அளவுக்கு நம்ம தையல் அல்ல 2.25 இன்ச்சஸ் அளவுக்கு நம்ம தையல் வச்சு தைப்போம். பட் இதை மாதிரி கல் வச்சு டபுள் ஸ்டோன் வச்சு தைக்கும் போது நீங்கள் வந்து 4.5 இன்ச்சஸ் அளவுக்கு, அதாவது வந்து 4 இன்ச்சு இல்லைனா 3.25 இன்ச்சஸ் அளவுக்கு நீங்கள் வந்து தையலோட அளவை வந்து அகலப்படுத்திட்டு வச்சு தைச்சிங்கன்னா தைக்கிறதுக்கு ஈஸியாக வரும். ஊசி கொஞ்சம் சீக்கிரமாக உடையாமல் இருக்கும், பார்க்கவும் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ தேவைப்படுறவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்து நோட்டிஃபிகேஷன்லேயும் வரும். பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இது வரைக்கும் ஆதரவு அளிச்சிட்டு வர எனது தோழிகள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.